தேனு சொல்லு. தெரியலையேக்கா. ஓ, அவரு இருக்கிற இடம் தெரிஞ்சாலே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட முடியும் தேனு. தேனு இங்க பாரு, இங்க பாரு. நான் உன் அக்கா தானே. நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? சொல்லு தேனு. இல்ல அக்கா. கரெக்ட். இப்போ இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். என்கிட்ட எதையுமே மறைக்காம பேசினால தேனு. அக்காக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமா? தேனு, அந்த பிரபு தானே நம்ம அப்பாவை கடத்தி வச்சிருக்கான். இந்தா தண்ணி குடி, குடி குடி. தேனு என்னாச்சு? தேனு ஒண்ணு இல்ல தேனு, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. தேனு, தேனு, அந்த பிரபு தானே? என்ன ஆச்சு தேனு? தேனு சொல்லு தேனு, எதா இருந்தாலும் சொல்லு தேனு, பாத்துக்கலாம். தேனு கேக்குறல, சொல்லு தேனு. இங்க பாரு. என்ன தேனு? சரி 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 சரி. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா. என்கிட்ட சொன்னா அப்பாவோட உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயப்படுறா. அதனாலதான் சொல்லாம இருக்கா. பா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அந்த தேன்மொழியை இன்னும் அதிகமா டார்ச்சர் பண்ண போறேன். அப்பதான் தமிழுக்கு வலிக்கும். தமிழுக்கு வலிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஜனகாம்பால் துடிப்பா. டேய், தப்பா யோசிக்கிற பத்தியா? நீ அவளை டார்ச்சர் பண்ணா அந்த ஜனா உன்னை விட்டுருவாளா? அவளை காப்பாத்த அந்த ஜனா வருவாள்ல, அந்த இடத்துலதான் நீ தோக்குற. அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணி அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை நான் பொறுத்துட்டு இருக்கணுமா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? டேய் பிரபு, நீ தானே அந்த கம்பெனியோட 49% ஷேரை உன் பேருக்கு மாத்தின. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவ எப்படி நம்மள ஆட்டங்கான வச்சான்னு பார்த்தல்ல. அவ சாதாரணமான ஆள் இல்லடா. உன்ன மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ பேரை மோதி ஜெயிச்சு வளர்ந்தவ. அவளை அவ்வளவு ஈஸியாலாம் நம்மளால காலி பண்ணிட முடியாது. டேய் பிரபு, கொஞ்ச நாள் அந்த வீட்டுல அமைதியா இரு. யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாத. அந்த வீட்டுல யார் யார் எப்படின்னு கொஞ்சம் கணிச்சுக்க. யார் எதுல வீக்குன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் உன் ஆட்டத்தை ஆரம்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ எப்படிப்பட்டவன், எதுல வீக்கு எதுல ஸ்ட்ராங்னு அவங்க கண்டுபிடிச்சிடவே கூடாது. நீ என்ன யோசிக்கிறன்னு அவங்களுக்கு புரியவே கூடாது. அந்த பிரபுவை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணாலே அவ எங்க போறான், யார பாக்குறான்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அவன் அப்பாவை எங்க வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருப்பா? எப்பவும் இங்கதானே எங்கேயாதான் சுத்திக்கிட்டு இருப்பா. மொட்டை மாடி போனாலும் சும்மா போக முடியாது. என்ன பண்ணலாம்? அதுதான் கரெக்டா இருக்கும். இல்லடா. சரி,
கல்யாண பார்ட்டி தானே? உடனே வச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். சரியா? டேய் கண்டிப்பாடா. என்னடா நீ? ஓகே என் ஒய்ஃபை கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். சரிடா. நேரில் மீட் பண்ணலாம். பை. ஓகேடா. மேடம், காரை ஃபாலோ பண்ணவா? இல்ல அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. போங்க சீக்கிரம். ஓகே மேடம். தமிழ், இங்கேயும் வந்துட்டியா? என்ன ஃபாலோ பண்ணுறியா? கரெக்டு தான், நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அப்பாவை இங்கதான் எங்கேயாவது வச்சிருந்திருப்பானோ? ஆனா இப்போ இடத்த எதுவும் மாத்திட்டானா? அவனை நம்ம விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அப்பா இருக்கிற இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.